திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வீரப்பூர் கிராமத்தில் நடக்கும் பிரம்மாண்ட விழாதான் இது. பழமை வாய்ந்த கன்னிமாரம்மன் கோயிலில் மாசி மாத பெருந்திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய இந்த விழா நாளுக்கு நாள் பக்தர்கள் திரண்டதால் சிறப்பாகிக் கொண்டே செல்கிறது. பெரியகாண்டியம்மன், கன்னிமார், பொன்னர் சங்கர், நல்லதங்கால், மந்திரம் காத்த மகாமுனி உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் அருள் பாலிக்கும் இந்த ஆலயம் கிராம மக்களின் ஆன்மீக மையமாக திகழ்கிறது. திருவிழாவின் 7ஆம் நாள் நள்ளிரவு நேரம் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த முக்கிய நிகழ்ச்சியான படுகளம் நடைபெற்றது. வரலாற்று சம்பவத்தை நினைவூட்டும் வகையில் கன்னிமார் மற்றும் பரிவார தெய்வங்களை சுற்றிய கதையை பிரதிபலிப்பதுதான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் வரிசையாக உயிரிழந்தவர்களைப் போல படுக்க வைக்கப்பட்டனர். அந்த வேளையில் பெரியகாண்டியம்மன் கோவிலிலிருந்து மின் அலங்கார தேரில் புனித தீர்த்த குடம் கொண்டு வரப்பட்டது. ஒளி விளக்குகளால் மின்னிய அந்த தேரின் வரவு பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. சாமி அருளால் வந்த சிறுமி தீர்த்த குடத்தை ஏந்தி படுத்திருந்தோரின் மீது புனித நீரை தெளித்தார். சில நொடிகளில் மாண்டவர்களாக சாய்ந்திருந்தோர் ஒவ்வொருவராக எழுந்து நிற்கத் தொடங்கினர். அம்மன் பேரை முழங்கிய பக்தர்கள் கண்ணீர் மல்க அந்த காட்சியை கண்டனர். இந்த நிகழ்வு பக்தர்களின் நம்பிக்கையை மேலும் பலப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து முத்துப்பல்லக்கில் பெரியகாண்டியம்மன் எழுந்தருளி ஊர்வலமாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.